வணக்கம் பிரவீன். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பேருந்து நிலையம் அருகே அரசு மதுபான கடை உள்ளது. இந்த அரசு மதுபான கடையில் மது அருந்துவதற்காக சூர்யா என்பவர் வந்துள்ளார். இந்த சூர்யா மது அருந்தி கொண்டிருந்த பொழுது மதுபான பாரிலேயே பிரச்சனை செய்துள்ளார். எனது மனைவி வீட்டை விட்டு ஓடிவிட்டார், எனக்கும் எனது மனைவிக்கு பிரச்சனை என தொடர்ந்து மதுபான கடையில் பிரச்சனை செய்துள்ளார். அப்பொழுது மதுபான கடையில் இருந்தவர்கள் அவரை வெளியேற்றியுள்ளனர். வெளியேறிய சூர்யா மதுபான கடையின் வெளியே இருந்த சக்திவேல் மற்றும் கௌதம் இவர்களும் மது போதையில் இருந்துள்ளனர். அவர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கௌதம் மற்றும் சூர்யா, சக்திவேல் 3 பேருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையாக மாறியுள்ளது. இது சக்திவேல் அங்கிருந்த பீர் பாட்டிலை எடுத்து சூர்யாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சூர்யாவுக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து காயம் அதிகமானதில் கோபமடைந்த சூர்யா அருகில் இருந்த கறிக்கடையில் இருந்த கத்தியை எடுத்து சக்திவேலை தாக்கியுள்ளார். சக்திவேலுக்கும் சூர்யா தாக்கியதில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது வேடசந்தூர் பேருந்து நிலையம் அருகே, அதேபோல் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியான மெயின் சாலையாகும். வேடசந்தூர்ல காய்கறி சந்தை உள்ளிட்ட அனைத்தும் இருக்கும். பொதுமக்கள் பல்வேறு கிராம மக்களும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்பாலைக்கு வேலைக்கு வரும் பகுதியான இப்பகுதியில் மது போதையில் 3 பேரும் சண்டையிட்டுக் கொண்டதும், அதேபோல் கத்தியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக கத்தியால் குத்தி விடுவேன் என்று கூறியதும் சூர்யா கூறியதும் அங்கிருந்த வணிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. அதேபோல் மது போதையில் 3 பேரும் அங்கு சண்டை போட்டு ஒவ்வொரு பகுதியாக சென்றது. மது போதை தலைக்கேறி தொடர்ந்து வேடசந்தூரில் கடந்த சில மாதங்களாகவே இதே நிலை நீடிக்கிறது. தொடர்ந்து வட மாநில இளைஞரும் இதேபோல் மது போதையில் அடித்து காயமடைந்த சூழ்நிலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீடியோ வெளியானது. அதேபோல் தற்போதும் 3 நபர்கள் மது போதையில் மண்டையை உடைத்துக் கொண்டதும் கத்தியை எடுத்துக்கொண்டு சாலையில் சென்றதும் தற்போது இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா மற்றும் சக்திவேலை இருவரையும் வேடசந்தூர் காவல்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது இப்பகுதியில் வரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை வெளிநபர்களையும் அதேபோல் மதுபான கடைக்கு வருபவர்களையும் கண்காணிக்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் கோரிக்கையும் எழுகிறது. பிரவீன்.